ஹலோ கைஸ், ஃபைனலாக பார்த்தீங்கன்னா சும்மா கிடந்த இந்த காட்டை பார்த்தீங்கன்னா வந்து உழவு ஓட்டிட்டோம். உழவு ஓட்டி பார்த்தீங்கன்னா வந்து பாத்தி கட்டி இதில் வந்து பார்த்தீங்கன்னா மாடுதிங்கிற சோளத்தட்டுக்கு பார்த்தீங்களா, அதை பார்த்தீங்கன்னா ஊனி விட்டோம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா முளைச்சிருக்கு பார்த்தீங்களா, இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த மாடுதிங்கிற சோளப்பயிர். இது பார்த்தீங்கன்னா முந்தா நேற்று ஓட்டி விட்டோம், நேற்று பார் பிடிச்சி தண்ணி விட்டோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நல்லாவே முளைச்சிருச்சுங்க. ஆல்ரெடி உங்கள் தோட்டத்தில் சூப்பர் நேப்பியர் புல் இருக்குது, மடி எதுக்கு தட்டு போட்டேன்னு நிறைய பேர் கேட்பீங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா தீன் வந்து பற்ற மாட்டேங்குது. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து ஒரே இதை போட்டால் மாட்டுக்கும் பார்த்தீங்கன்னா சலிச்சிடும். அதனால தான் பார்த்தீங்கன்னா வந்து சரி கொஞ்சம் தட்டையும் கொஞ்சம் ஊனி விட்டுடலாம், அதுவும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தீவனத்துக்கு யூஸ் ஆகும் அப்படின்ட்டு ஊனி விட்டோம். அதுவும் இல்லாமல் சூப்பர் நேப்பியர் புல் பார்த்தீங்கன்னா பற்ற மாட்டேங்குது மாட்டுக்கு. எல்லாம் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து போட போட பார்த்தீங்கன்னா போயிட்டே இருக்குது, எதுவும் வளர மாட்டேங்க. நான் பார்த்தா வெளியிருந்து பார்த்தீங்கன்னா தீவனம் வாங்க வேண்டிய நிலைமை வந்துருச்சு. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா சரி இதை கொஞ்சம் ஓட்டி விட்டால் பார்த்தீங்கன்னா வந்து இதை வளர்ந்ததுக்கப்புறம் அறுத்து ஒரு போர் மாதிரி போட்டுவிட்டேன். வேணுங்கிறப்ப பார்த்தீங்கன்னா எடுத்து மாட்டுக்கு போட்டுக்கலாம் தீனி இல்லாத சமயத்தில்ன்ட்டு இந்த பார்த்தீங்கன்னா ஓட்டி விட்டுட்டோம். ஸோ கேப்பு பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு தெரிஞ்சுக்கணும் எல்லா விதையுமே முளைக்கலைன்னு நினைக்கிறேன். அங்கேயும் பார்த்தா கொஞ்சம் கேப் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லாம் நல்லா பக்கத்தில் வளர்ந்துருக்காது, கொஞ்சம் கொஞ்சம் கேப் விட்டு எல்லாம் வளர்ந்துருக்கும். ஸோ இன்னும் ஒரு நாள் ஆகும் போல, நாளைக்கு தான் தெரியும். இன்னும் சில செடிக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் மண்ணுக்குள்ளேயே இறக்கும், இல்லை அடியே கிடக்கும், கொஞ்சம் மேலே வரக்கு லேட்டாகுன்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு நாளைக்கு இல்லை நாளான்னைக்கு பார்த்தா தெரியும் மொத்த செடி எப்படி வந்திருக்குன்னு. ஸோ சோளத்தட்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து இது மாதிரி தான் பாத்தி பிடிப்பாங்க. ஒரு பிளாக் மாதிரி வச்சுருப்பாங்க, சுற்றி பார்த்தீங்கன்னா இது மாதிரி மேடு எழுப்பி இது ஒரு பாத்தின்னு சொல்லுவாங்க. இது மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து அங்கே ஒரு 4 பாத்தி இருக்கும். ஸோ இதுக்குள்ளே தான் பார்த்தீங்கன்னா தண்ணியை எப்படி மடையை வெட்டி விட்டால் இந்த தண்ணி பார்த்தீங்கன்னா வந்து இது ஃபுல்லாக பாஞ்சு அடுத்த மடைக்கு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வெட்டி விட்றது. இது மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ப்ராசஸ்ஸு. இது வந்து சோளத்தட்டுக்கு சில பயிர்களுக்கு மட்டும் தான் இது மாதிரி வெட்டணும். இதே பார்த்தீங்கன்னா நீங்கள் வாழை நட்டுனா அதுக்கு ஒரு மாதிரி பார்த்தீங்கன்னா பாத்தி கட்டுவாங்க. இது மாதிரி ஒவ்வொரு பயிருக்கும் பார்த்தீங்கன்னா வந்து அவங்களுக்கு அந்த பயிருக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து இந்த பாத்திலாம் வந்து கட்டுவாங்க. சோளத்தட்டுக்கு பார்த்தீங்கன்னா இப்படி தான் கட்டணும். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய பேர் நினைப்பீங்கன்னா இந்த விதையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றா ஊனணுமா அப்படின்னு கேட்பீங்க. ஸோ அப்படிலாம் இல்லை, நீங்கள் வந்து உழவு ஓட்டின உடனே பார்த்தீங்கன்னா உழவு ஓட்டினா அந்த டிராக்டர் வந்து அந்த மண்ணை அப்படியே கிளறி விட்டோடனே நீங்கள் வந்து அந்த சோள விதையை அப்படியே தூவிட்டால் போதும். அதுவே பார்த்தீங்கன்னா வந்து முளைச்சிக்கும் தண்ணி விட்டதுக்கப்புறம். பெருசாலாம் எந்த வேலையுமே இல்லை இந்த சோளத்தட்டுக்கு. ஸோ நம்ம ஒரு 7 நாள் கழித்து பார்ப்போம் இந்த விதைச்சி இந்த சோளம்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி வளர்ந்துருக்குன்னு. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.